வணக்கம் நண்பர்களே, சிபிஎல்லின் சிந்தனை களத்திற்கு உங்களை மகிழ்வோடு வரவேற்கின்றேன். தினம் ஒரு திரவியம், மனதுக்கும் உடலுக்கும். இன்றைக்கு ஒரு ஊரை பற்றிய ஒரு செய்தி. ஒரு 32 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஊருக்கு நான் போயிருக்கேன். அப்போ ஒருங்கிணைந்த தஞ்சாவூர் மாவட்டத்தில் மன்னார்குடிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு ஊர். இன்றைக்கு அது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கு, அல்லது திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கும். திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற தொகுதியில் வரும். இப்போ அந்த ஊரினுடைய பெயர் மிக சிறப்பான பெயர், பெருக வாழ்ந்தான். அந்த ஊரினுடைய பெயர் பெருக வாழ்ந்தான். ஒரு கிராமம் தான். 5000த்திற்கும் அதிகமான மக்கள் தொகை இருக்கக்கூடிய ஒரு கிராமம். அது பற்றின ஒரு ஆவணப்படம் இப்போ சமீபத்தில் வந்துச்சு. அதனால அந்த செய்தியை நான் 30 வருஷத்துக்கு முன்னாடி அனுபவித்த அந்த அனுபவத்தை பகிர்ந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். அந்த படத்தை பார்த்த பிறகு அந்த ஊர் நிறைய பேருக்கு தெரிய வந்திருக்கு. பார்க்காதவங்க அந்த படத்தை பாருங்க. இந்த இதே பேர்ல இருக்கும், பெருக வாழ்ந்தான் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்ல கிடைக்கும். அந்த படத்தை பாருங்க. திரு நீலமேகம் அப்படின்றவர் அந்த படத்தை தயாரித்திருக்கிறார். எப்படி தயாரிச்சாரா, அந்த ஊர்லயே தங்கி அந்த ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா கலாச்சாரத்தையும் விழாக்களையும் அழகா பதிவு செய்திருக்கிறார். அந்த ஊருக்கு ஏன் அந்த பேர் வந்துச்சு அப்படின்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. சிறு வயசுல இருந்து அந்த ஊருக்கு போனதுல இருந்து பெருக வாழ்ந்தான் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா சரியான விளக்கம் கிடைக்கல. அப்புறம்தான் அதை பற்றிய தேடல் எனக்கு நல்ல ஒரு பதிலை கொடுத்தது. என்ன அப்படின்னு சொன்னா, அந்த ஊர் செழிப்பா இருக்கும், எப்பவுமே பச்சை பசேல்னு பசுமையா இருக்கும். ஏன் அப்படின்னு சொன்னா, காவிரியினுடைய கடைமடை பகுதியில் இருக்கிறதுனால ஆற்று நீர் பாசனம் சிறப்பா இருக்கும் அந்த ஊர்ல. அதனால காவிரி நிறையும் பொழுது வயல்கள் எல்லாம் நன்றாக விளைந்து செல்வம் பெருகி அந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாம் நல்லா வாழ்ந்தாங்க அப்படிங்கிற ஒரு உண்மைக்காக தான் அந்த ஊரினுடைய பெயரே பெருக வாழ்ந்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நீர் பெருக, பயிர் வளர, செல்வம் பெருகி வாழ்ந்தார்கள் அப்படிங்கிற ஒரு பொருளோட தான் அந்த ஊருக்கு பெயர் பெருக வாழ்ந்தான் அப்படின்னு சொல்லப்படுது. இதுல இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, சோழர்களுடைய ஆட்சி காலத்துல இது சோழர்களுடைய எல்லையாக இருந்தது. சோழ ராஜ்யத்தினுடைய எல்லையாக இருந்ததுனால போர் வீரர்கள் எல்லாம் ஓய்வு எடுக்கக்கூடிய, அந்த போர் முடிந்து ஓய்வு எடுக்கக்கூடிய இடமாக இது பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்போ வெற்றி பெற்றதற்கு அல்லது போரில் பாதுகாக்கப்பட்டதற்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் மண்ணால் குதிரைகள் செய்து காவிரி கரையில வழிபாடு நடத்துவாங்க அந்த போர் வீரர்கள். அதனுடைய தொடர்ச்சியா நம்ம தெரியல, அந்த ஊர்ல ஒரு சிறப்பான ஒரு விழா நடக்கும். அது இப்ப இந்த மாசி மாதம் நடக்குது இல்லையா, இந்த மாசி மாதத்துல ஒரு விழா நடக்கும். என்ன அப்படின்னு சொன்னா, எந்த விதமான எக்யூப்மெண்ட்டுமே இல்லாம, எந்த விதமான டெக்னிக்கும் இல்லாம, தொழில்நுட்பமும் இல்லாம 12 அடி உயரத்திற்கு 12 மண் குதிரைகள் செய்வாங்க. 12 அடி உயரத்திற்கு 12 மண் குதிரைகள் செய்வாங்க. இந்த மண் குதிரைகளுக்கு என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொன்னா, அங்க இருக்கக்கூடிய எல்லா விதமான மக்களும் குழுவினரும் சேர்ந்து அவர்களுடைய ஒவ்வொரு குழு சார்பாகவும் 2 கூடை ஆற்று மண் எடுத்து களிமண் எடுத்து போட்டு 24 கூடையில மண் போட்டு அதையெல்லாம் ஒன்னா பிசைஞ்சு அதுல இருந்து 12 குதிரைகள் செய்வாங்க. இந்த குதிரைகள் காலை தூக்கிட்டு ஓடுற மாதிரியான பொசிஷன்லாம் இருக்கும். அதுக்கு முட்டு கொடுத்தோ அல்லது சாரம் கட்டியோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. வெறுமனே கைகளால மண்ணை பிசைந்து மனக்கணக்கிலேயே, மனதளவிலேயே அதனுடைய டிசைனை அவங்களே கற்பனை பண்ணிட்டு அந்த குழுவினர் அழகா செய்வாங்க. அந்த குதிரைக்கு மேல இருக்கக்கூடிய அணிகலன்கள், சாட்டை, அந்த அவர்களுடைய கடிவாளம், இதெல்லாம் அழகா அந்த மண்ணிலேயே அழகா செஞ்சு காட்டுவாங்க. அந்த திருவிழா அன்னைக்கு அந்த 12 குதிரைகளும் நகர்வலம் போகும். அதை இடையில தேர் மாதிரி தூக்கிட்டு போவாங்க. அந்த மண் குதிரை உடைந்ததாகவோ அல்லது பாதிப்படைந்ததாகவோ இது வரைக்கும் வரலாறு கிடையாது. அதுக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது. வெறும் வைக்கோல் கீழே போட்டுட்டு அதுக்கு மேல களிமண்ணை போட்டுட்டு அந்த குதிரை செய்வாங்க. இது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஆச்சரியமான ஒரு உண்மை. இது அந்த படத்துல அழகா பதிவு செய்திருப்பார் அந்த இயக்குனர். வாய்ப்பு கிடைக்கும் போது பாருங்க. அந்த விழாவை அந்த ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா மக்களுமே எந்த பாகுபாடும் இல்லாமல் ஒன்று கூடி கொண்டாடுவாங்க. இது ஒரு ஒற்றுமையின் அடையாளமாக அந்த விழா நடக்கிறது. அந்த அவர்களுடைய குலதெய்வமான ஐயனாருக்கு அந்த 12 குதிரைகளையும் கொண்டு போய் நேர்த்திக்கடன் செலுத்தி அதை அந்த விழாவை சிறப்பாக கொண்டாடுவாங்க. நல்ல வான வேடிக்கையோடு கலகலப்பாக நடக்கின்ற ஒரு விழா. இது ஒரு குக்கிராமம் தான். 5000 மக்கள் தொகை இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான். அதில் எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் ஒற்றுமையாக ஒரு விழா நடக்கிறது.
நம்முடைய தமிழ்நாட்டில் ஒற்றுமையின் அடையாளமாக அந்த பெருக வாழ்ந்தான் என்கின்ற கிராமம் இருக்கிறது. இப்படி ஒற்றுமையாக இருந்தால் எல்லோரும் பெருக வாழ்ந்துதானே ஆக வேண்டும். அந்த பெயர் பொருத்தத்திற்கு ஏற்ப அந்த கிராமம் நன்றாக இருக்கிறது. இந்த கிராமத்திற்கு எங்கென்றாவது அப்படி பயணம் செல்ல விருப்பப்படுபவர்கள் நாகப்பட்டினம் அல்லது திருவாரூர், மன்னார்குடி இந்த ஏரியாக்கெல்லாம் போகணும்னு நினைக்கிறவங்க அப்படி கொஞ்சம் டச் பண்ணிட்டு வாங்க. நல்ல ஒரு இயற்கையை சூழ்ந்த பசுமையான ஒரு பகுதி, நன்றாக இருக்கும். நன்றாக நல்ல மக்கள் வாழக்கூடிய ஒரு பகுதி. அந்த பகுதியை இன்று உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் எனக்கும் மகிழ்ச்சி தான். நல்லவர்களை பற்றிய செய்தியை நாம் எல்லோருமே பகிர்ந்து கொள்வோம். என்ன ஒன்று, நம்முடைய தமிழ்நாட்டினுடைய தமிழ் மக்களினுடைய வீரம், விவேகம், ஒற்றுமை இது எல்லாத்தையும் பிரதிபலிக்கக்கூடிய நிகழ்வுகள் நம்முடைய கலாச்சாரத்தில் ஊறி கிடக்கின்றன. அவற்றை நாம் கண்டெடுத்து பலருக்கும் சொல்லிக் கொடுத்து சாதி மத பிரிவினைகள் அற்ற ஒரு சமுதாயமாக வாழ்வதற்கு இது போன்ற நிகழ்வுகளும் இந்த ஊர் போன்ற உதாரணமான ஊர்களும் நமக்கு உதவி செய்யட்டும். இதற்காக முன்னெடுத்து இந்த ஒரு குறும்படமாக தயாரித்த இயக்கிய திரு நீலமேகம் அவர்களுக்கும் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அவருக்கு போய் சேருமோ சேராதுன்னு தெரியாது. ஆனால் இதை பார்ப்பவர்கள் எப்படியாவது அவருக்கு சேரும்படி ஷேர் செய்துட்டே இருப்போம். வாழ்க மகிழ்வுடன். இன்றைக்கும் சப்ஜா விதையை பற்றி நாம் பேசுவோம். சப்ஜா விதையில இதய ஆரோக்கியத்திற்கு தேவையான ஆற்றல் இருக்கிறது. நல்ல கொழுப்பை வளர வைத்து கெட்ட கொழுப்பை கரைக்கக்கூடிய ஆற்றல் அந்த சப்ஜா விதைக்கு இருக்குது. அதனால இந்த கோடை காலத்துல உடலை குளிர்விக்கக்கூடிய அந்த சப்ஜா விதையை தைரியமாக எடுத்துக்கொள்வோம். வெறும் வயிற்றில் எடுப்பது மிக நல்லது. வாழ்க மகிழ்வுடன்.